நடுத்தர வர்க்கமா இருந்தாலும் சரி, உயர்தட்டு மனிதர்களா இருந்தாலும் சரி, கீழ்த்தட்டு மனிதர்கள் எல்லாருக்குமே ஒரு சொத்து அப்படிங்கிறது எல்லாருடைய லைஃப்லயும் ஒரு பெரிய கனவு. அது எல்லாருக்கும் அமைஞ்சிடுமா அப்படின்னா, 4ஆம் அதிபதி போய் அவங்க ஜாதகத்துல மறைஞ்சிட்டார், இல்லன்னா அஸ்தங்கம் ஆயிட்டார், இல்லன்னா இந்த 6, 8, 12ஓட தொடர்பு, இந்த மாரிலாம் அது சரியா ஒரு நல்ல பொசிஷன்ல இல்ல அப்படின்னா, இந்த மாரி ஒரு சிலருக்கு அந்த அமைப்பு இருக்கும். இப்போ ஒரு குடும்பத்துல 4 பிரதர்ஸ் இருக்காங்க அப்டின்னா, எல்லாருக்குமே அப்டி இருக்கணும்னு அவசியம். யாருக்கு இந்த மாரி ஒரு அமைப்பு இருக்கோ திருவருள் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து ஆன்மீக தகவல்கள பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா, பிரபல ஜோதிடர் ஜெயா ரவி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதாவது வீட்ல இருந்தது, இல்ல அந்த லேண்ட நம்மளால மீட்டெடுக்க முடியல அப்படின்னா, எந்த கிரக சேர்க்கை காரணமா இருக்கும் அப்படின்றத பத்தியும், என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்றத பத்தியும் தான் இவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். நீங்க எப்டி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் மேம். ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நீங்க திருவள்ளுவர் சேனலுக்கு இப்போ சீனியர்ல கனெக்ட் ஆயிருக்கோம். முதல்ல ஓகே. நெறைய பேருக்கு வீடு வாசல் வாங்கணும் அப்படின்றது ரொம்ப ஆசையா இருக்கும். அந்த வீடு வாசல் வாங்கணும் அப்படின்றத தாண்டி, வாங்கின அந்த வீட்டையும், அந்த சொத்தையும் பாதுகாப்பா வச்சுக்கணும் அப்படின்றதுல ரொம்ப கவனமா இருப்பாங்க. அப்படிப்பட்ட அந்த சொத்துக்கு ஏதாவது பிரச்சனை வருது அப்படின்னா, அந்த இடத்துல எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாது. நம்மள அறியாமலே பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஜாதகத்துல எந்த கட்டம் சரியில்லாம இருந்தது அப்படின்னா, இந்த மாதிரியான பிரச்சனைகள் கொடுக்கும். அப்படி இத சரி பண்றதுக்கு வேற ஏதாவது வழிகள் இருக்காங்க? ஓகே. நல்ல கேள்வி. இப்ப சொத்து அப்படிங்கிறது எப்படின்னா, எல்லாருக்குமே இந்த பூமியில பொறந்த அத்தன மனுஷங்களுக்கும் ஒரு சொத்து வாங்கணும். அவங்களுக்குன்னு ஒரு சொந்த வீடு இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாருடைய கனவாவும் இருக்கும். அது எந்த நடுத்தர வர்க்கமா இருந்தாலும் சரி, உயர்தட்டு மனிதர்களா இருந்தாலும் சரி, கீழ்த்தட்டு மனிதர்கள் எல்லாருக்குமே ஒரு சொத்து அப்படிங்கிறது எல்லாருடைய லைஃப்லயும் ஒரு பெரிய கனவு. அது எல்லாருக்கும் அமைஞ்சிடுமா அப்படின்னா, நிச்சயமா இல்ல. ம். அதுக்கு சில ஜோதிட ரீதியா சில கிரகங்கள் அவங்களுக்கு சாதகமற்ற நிலையில் இருந்தால், அவங்களுக்கு சொத்து அப்படிங்கிறது அமையறது கஷ்டம். சில பேர் பார்த்திருக்கீங்கன்னா, நெறைய காசு பணம்லாம் சம்பாரிச்சிருப்பாங்க. நெறைய பணம் எல்லாம் இருக்கும். ஆனா கடைசி வரைக்கும் அவங்க வாடகை வீட்ல தான் இருப்பாங்க. அது சில பேருடைய அந்த கிரக அமைப்பு அந்த மாரி இருக்கும். சோ இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, 4ஆம் இடம் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்திலயும் 4ஆம் இடம் அப்படிங்கிறது சுகஸ்தானம் அப்படின்னாலே என்ன? வண்டி, வாகனம், வீடு, வாசல் இது எல்லாமே அந்த 4ஆம் இடத்துல தான் அடங்கியிருக்கு. அப்ப அந்த ம். 4ஆம் அதிபதி அப்படிங்கிறவர் எல்லாருடைய ஜாதகத்திலயும் நல்ல நிலையில இருக்கணும். இல்ல ம். 4ஆம் வீட்டில் அமர்ந்த கிரகம்னு ஒண்ணு இருக்கும். அந்த கிரகம் அவங்களுக்கு நல்ல ஒரு குடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருந்து, சாதகமான ஒரு நிலையில் இருந்து, அதனுடைய தசாபுக்தி காலமும் அவங்க வாழ்நாள்ல வந்ததுன்னா, கண்டிப்பா அவங்களுக்கு நல்ல ஒரு வீடு வாசல்லாம் அமையும். சப்போஸ் இந்த 4ஆம் அதிபதி போய் அவங்க ஜாதகத்துல மறைஞ்சிட்டார், இல்லன்னா அஸ்தங்கம் ஆயிட்டார், இல்லன்னா இந்த 6, 8, 12ஓட தொடர்பு, இந்த மாரிலாம் அது சரியா ஒரு நல்ல பொசிஷன்ல இல்ல அப்டின்னா, எவ்வளவு இவங்க சம்பாரிச்சாலும் ஒரு வீடு வாசல் வாங்க முடியாத சூழல் இருக்கும். இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, வீடு வாசல் இருக்கும். ஆனா இவங்க போய் அங்க இருக்கக்கூடிய அந்த பாக்கியமே உங்களுக்கு கிடைக்காது. அதாவது சொந்த வீடு இருந்தாலும், அத வாடகைக்கு வேற யாருக்கோ விட்டுட்டு, இவங்க எங்கேயோ போய் வாடகைக்கு இருக்கிற மாரி ஒரு சூழலும் வரும். இப்போ இந்த ம். இயற்கையான இந்த ராசி கட்டம் இருக்கு இல்லையா? ராசி மண்டலத்துல, இந்த மீன லக்னம் அப்படின்னு ஒண்ணு கடைசி மீன ராசி இருக்கு இல்லையா? அந்த மீன ராசிங்கிறத மீன லக்னம்னு எடுத்துக்கோங்க. மீன ம். லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இயற்கையாவே அவங்க சொந்த வீட்ல இருக்க முடியாத ஒரு நிலை இருக்கும். ஏன் அப்படி ம். சொல்றேன்னா, அவங்களுடைய 4ஆம் இடம்ங்கிறது மிதுனம். அந்த ம். மிதுனம் அப்படிங்கிறது காலசக்கரத்தினுடைய 3ஆம் இடம் இல்லையா? ம். அப்போ இவங்களுக்கு என்னன்னா, அந்த 4க்கு விரய பாவமா அது வரதுனால, காலசக்கரத்தினுடைய 4ஆம் இடம் கடகம், அதற்கு விரய பாவம்ங்கிறது மிதுனம். அப்போ அவங்களுக்கு நேச்சுரலாவே சொந்த வீட்ல இருக்க முடியாத ஒரு அமைப்பு இந்த மீன லக்னத்துல பொறந்தவங்களுக்கு இருக்கு. அதுக்கு இவங்க என்ன பண்ணலாம் அப்டின்னா, சொந்த வீடு சப்போஸ் அவங்க புதுசா கட்டிட்டாங்க அப்டின்னா, முதல்ல ம். அத வேற யாருக்காவது வாடகைக்கு விட்டுட்டு 1 வருஷம், 2 வருஷம் அத வேற யாருக்காவது விட்டுட்டு, அதுக்கப்புறம் தான் இவங்க போய் அங்க ஆக்குபை பண்ணணும். சோ இது ஒரு நிவாரணம் மாதிரி. சப்போஸ் இப்ப இதெல்லாம் ஓகே. இந்த லக்னத்துக்கு இப்படி ஓகே.
பட் மத்த லக்னங்கள்ல பிறந்தவங்களுக்கு வீடு வாசல் வாங்க முடியல அப்படின்னா, அவங்களுடைய அந்த பூமிக்கு காரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் கிரகம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா பார்க்கணும். ஏன்னா ம். என்னதான் 4ஆம் அதிபதிய போய் பார்த்தா கூட, பூமி அப்படின்னா அதுக்கு காரகன் அப்படிங்கிறவர் செவ்வாய் கிரகம் தான். அப்போ ஒரு ஜாதகத்துல செவ்வாய் கிரகம் நமக்கு நீச்சமாகியோ நீச்சம், உச்சம் கூட இந்த இடத்துல நம்ம எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா நீச்சமா இருக்கிறவங்களுக்கு நெறைய சொத்து இருக்கிறவங்களும் இருக்காங்க. அதே ம். உச்சம் பெற்ற செவ்வாய் இருக்கிறவங்க நெறைய பேருக்கு சொத்து ஒண்ணு கூட இல்லாமயே இருக்காங்க. இந்த இடத்துல ஒரு முக்கியமான கேள்வி என்னன்னா, இந்த லேண்ட் பிரச்சனை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா, ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு லேண்ட் பிரச்சனை வரும். இப்போ ஒரு ஃபேமிலி 4 பேர் இருக்காங்க அப்படின்னா, ஒரு பொண்ணு இருக்கு, 3 பசங்க இருக்காங்க. இந்த லேண்ட பிரிக்கிறதுக்கு பிரச்சனை வரலாம். இல்ல வேற ஏதாவது ரிலேட்டிவ் கூட லேண்ட் பிரச்சனை வரலாம். இல்லையா, சம்மந்தமே இல்லாத ஒரு நபர்னால லேண்ட் பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இருக்கும்பொழுது, லேண்ட் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இரு தரப்பு வீட்டார்களுமே போவாங்க. எங்களுக்கு லேண்ட் பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. யாரு நேர்மையான வழியில இருக்காங்களோ, அவங்களும் போவாங்க. எதிர்மறையான வழியில இருக்கிறவங்களும் போக தான் செய்வாங்க. சோ இப்படி இருக்கும்போது, இந்த லேண்ட் பிரச்சனை அப்படின்றது சுமூகமா முடியுமா அப்படின்ற கேள்வியும் ஒண்ணு இருக்கு. கிரக சேர்க்கை அந்த இடத்துல மாறுமா அப்படின்ற கேள்வியும் ஒண்ணு இருக்கு. சோ இந்த லேண்ட் பிரச்சனை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னாலே, இப்போ இருக்கிற ஜெனரேஷன்ல நெறைய சம்பவங்கள் நடக்கிறதும் இந்த மாரி பிரச்சனைகள்னால தான் நடக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. சோ இத மாத்துறதுக்கு இந்த கிரக சேர்க்கை இருந்தாலும், இத சரி பண்றதுக்கு இந்த ஒரு விஷயத்த பண்ணா சரியா இருக்கும். இந்த ஒரு விஷயத்த நீங்க கன்டினியூவா செஞ்சா சரியா இருக்கும். அப்டின்னா ஏதாவது பண்ணலாமா? ஆலய வழிபாடு அப்டின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த ஆலய வழிபாடு நம்ம போய் லேண்ட் பிரச்சனைக்காக பண்றோம் அப்டின்னா, அந்த ஆலய வழிபாடு பண்றது எந்த அளவுக்கு நமக்கு ஆறுதலா இருக்கும்னு நெனைக்கிறீங்க? நல்ல கேள்வி. அதாவது ஒரே குடும்பத்துல சேர்ந்த அண்ணன், தம்பிங்க 4 பேர் இருக்கலாம். அத பங்காளிங்கள் அப்படின்னு சொல்லி பங்காளிக்கும் அந்த சொத்துல பங்கு இருக்கும்னு சொல்லி அவங்க ஒரு தரப்புல இருக்கலாம். சோ இப்படி பல பேர் சம்பந்தப்பட்ட ஒரு சொத்துல ஒரு பிரச்சனை அப்படின்னு இருக்கு அப்படின்னாலே, பொதுவா அவங்கவங்க ஜாதகம் அப்படிங்கிறது சுய ஜாதகம் தான் பேசும். ஓகேவா? ஏன்னா சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த 4ஆம் அதிபதி அல்லது அல்லது 4ஆம் இடம் அப்படிங்கிறது இந்த வறண்ட ராசி, மலட்டு ராசி அப்படின்னு இந்த ராசி மண்டலத்த பலவிதமா பிரிக்கிறாங்க. சோ இந்த வறண்ட ராசி, மலட்டு ராசியில போய் இந்த 4ஆம் அதிபதி உட்காரும்போது, என்ன ஆகுது, இவங்களுக்கு பூர்வீக சொத்து அப்படிங்கிற ஒரு குடுப்பினை இல்லாம போயிடும். சோ அத என்ன பண்ணணும்? இந்த மாரி ஒரு சிலருக்கு அந்த அமைப்பு இருக்கும். இப்போ ஒரு குடும்பத்துல 4 பிரதர்ஸ் இருக்காங்க அப்படின்னா, எல்லாருக்குமே அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்ல. யாருக்கு இந்த மாரி ஒரு அமைப்பு இருக்கோ, அவங்க ம். சில நேரங்கள்ல விட்டு குடுத்து போகும்படியான ஒரு சூழல் கட்டாயம் வரதான் வரும். அதாவது இப்போ சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இப்போ ரூ. 1,00,00,000 அந்த சொத்து போகும். 4 பிரதர்ஸ் இருக்காங்க அப்டின்னா, சரிசமமா தானே பிரிப்போம். 25, 25 4 பேருக்கும் போகணும். 25,00,000. ஆனா, ம். இந்த மாரியான இந்த 4ஆம் அதிபதி போய் ஒரு வறண்ட ராசி, மலட்டு ராசியில யாருக்கு இருக்கோ, அவங்க நேச்சுரலாவே இந்த சண்டைய பார்த்துட்டு விட்டு குடுத்துருவாங்க. சரிப்பா என்னோட ஷேர்ல நான் இவ்ளோ கம்மி பண்ணிக்கிறேன். எனக்கு இது வேண்டாம். நீங்களே எடுத்துக்கங்க அப்படிங்கிற மாரி அவரே விட்டு குடுத்துருவாரு. அந்த மனோபாவம் அவங்களுக்கு வந்துரும் நேச்சுரலாவே. இன்னும் ம். சிலர் பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப மொரட்டுத்தனமா சில பேர் சண்ட போடுவாங்க. இது வெட்டு குத்து அளவுக்கு இந்த கிராமங்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு இது பெரிய சண்டையா கூட மாறும். சோ இதுக்கெல்லாம் காரணம் இந்த 4ஆம் அதிபதி 8, 12 இந்த மாரியான பாவங்களோட ஒரு தொடர்பு கொள்றது. இல்லன்னா சனி பகவானுடைய பார்வை, இல்ல ராகுவோட சேர்க்கை, ராகு, கேது. ஏன்னா இந்த கேதுவுமே பொதுவாவே என்னன்னா, சுருக்கக்கூடிய கிரகம் கேது அப்படின்னு சொல்லுவோம். சோ எந்த ஒரு பொருள் சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் கேது பகவான் அவ்வளவு ஈஸியா குடுத்துற மாட்டாரு. சோ 4ஆம் வீட்ல கேது உட்கார்றது, இல்ல 4ஆம் அதிபதியோட கேது சேர்க்கை பெறது, ரொம்ப க்ளோஸ் டிகிரில உட்கார்றது, இது மாரியான விஷயங்கள்லாம் இருக்கும்போது, இந்த சொத்துங்கிற விஷயத்துல இவங்களுக்கு அந்த பிராப்தம் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி. சோ அந்த மாரி இடத்துல இவங்களுக்கு சப்போஸ் ஒரு நல்ல ஜோதிடர அணுகி இவங்க இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, இவங்க சில இடத்துல விட்டு குடுத்து போறது நல்லது. இல்லன்னா இந்த சண்டைக்கு ஒரு எல்லையே இல்லாம அது போயிட்டே இருக்கும். அடுத்த தலைமுறைக்கும் அந்த சண்டை கன்டின்யூ ஆகும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த பூர்வீக சொத்த அனுபவிக்காமயே அவங்க வாழ்நாள் முடிஞ்சு போயிடும். சோ அந்த மாரி இல்லாம அடுத்து வர சந்ததிகளுக்காவது ஏதாவது அது பிரயோஜனப்படணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா, அத சுமூகமா இவங்க செட்டில் பண்றது நல்லது. சப்போஸ் இந்த பிரச்சனை ரொம்ப ஜாஸ்தி இருக்கு அப்படின்னா, ஜெனரலாவே முருகப்பெருமான தான் வழிபடுவாங்க. இந்த மாரியான ஒரு சொத்து பிரச்சனை, சொத்து வீடு வாங்க முடியல.
இந்த ம். மாரியான விஷயங்களுக்கு முருகப்பெருமான் ஏன்னா முருகர் அப்படிங்கிறவர் செவ்வாய் கிரகத்துக்கு தெய்வம் வந்து முருகன தான் சொல்லுவோம். அப்போ அந்த முருகன வழிபட்டா இவங்களுக்கு ரொம்ப சிறப்பு. அதுலயும் சென்னை பக்கத்துல இருக்கிற சிறுவாபுரின்னு ஒரு முருகர் கோவில் இருக்கு. அங்க ம். பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரசித்தி. அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தவங்களுக்கு கண்டிப்பா ஒரு சொத்து அமையும் அப்படின்னு ஆணித்தனமா நம்புறாங்க. எல்லாருமே அது நடக்குது. சில பேருக்கு டெஃபினட்டா நடக்குது. அது கூட 1 வாரம் போயிட்டு வந்தா போராது. அது ஒரு மண்டலம், ஒரு இது மாரி எடுத்துக்கணும். ஒரு 6 வாரம், 9 வாரம்னு அப்படி ஒரு கணக்கு. அத எடுத்து அந்த மாரி அவங்க கரெக்ட்டா போயிட்டு வந்து அந்த கோவில்ல வழிபட்டு வந்தாங்கன்னா, நிச்சயமா சில பேருக்கு கிடைக்குது. அதே மாரி இந்த கோயம்புத்தூர் பக்கத்துல இருக்கிற மருதமலை கோவில்லயும் இந்த ஒரு நம்பிக்கை இருக்கு. அந்த கோவில்லயும் போய் மலை ஏறி போய் அங்க கல்லு கொண்டு போய் வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அங்க இருக்கிற கல்லையே எடுத்து கட்டடம் மாரி சும்மா அத வச்சுட்டு வந்தோம்னா, பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தோம்னா, கண்டிப்பா வீடு கிடைக்கும். நம்மளுக்கு சொத்து விஷயமான பிரச்சனைகள்லாம் தீரும். அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. சோ இதெல்லாம் அவங்கவங்க அனுபவம் பொறுத்து தான் இதெல்லாம். இது மாதிரியான முருகர் வழிபாடு சுப்பிரமணிய சுவாமி, முருகன வழிபட்டா கண்டிப்பா இந்த பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும். இல்ல திருச்செந்தூர் முருகனும் பெஸ்ட். ஏன்னா அவர் தான் வந்து செவ்வாய்க்கும் சரி, குருவுக்கும் சரி திருச்செந்தூர் முருகன ரொம்ப சிறப்பா எல்லாரும் வழிபடலாம். லேண்ட் பிரச்சனை இருந்துச்சு அப்டின்னா, என்ன பண்ணணும்? எதனால லேண்ட் பிரச்சனை வருது? ஆலய வழிபாடு அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒன்றா? இந்த லேண்ட் பிரச்சனை இருக்கும்போது ஆலய வழிபாடு போகலாமா? அப்படி போகணும்னு நெனச்சா, எந்த இடத்துக்கு போணும்? அப்படின்றதுக்கு ஒரு தெளிவான விளக்கம் குடுத்திருக்கீங்க. இப்ப நிறைவா ஒரே ஒரு கேள்வி. இந்த லேண்ட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சொத்து வாங்குறதுலயே நெறைய பேருக்கு தகராறுகள் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஸோ சொத்து அப்படின்னு வரும்பொழுது, நமக்கு வந்து அது என்றைக்குமே நிலையான ஒரு ஒரு மதிப்புள்ள ஒரு பொருள் தான் அது. நம்ம இருக்கோமோ, இல்லையோ, ஆனா அது இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும். ஆனா அதுவுமே நம்மளால ஷூரா சொல்ல முடியாது. அப்படி இருக்கிற பட்சத்துல, நம்மனால இந்த ஜாதகத்துல இருக்கக்கூடிய கட்டங்கள மாற்ற முடியுமா? அப்படின்ற கேள்வி. மாற்ற முடியுமா? அதாவது இது ரொம்ப காம்ப்ளிகேட்டட் கொஸ்டின். அதாவது ஜாதக கட்டத்துல எதையும் மாத்த முடியாது. அதெல்லாம் வந்து ஒரு நம்ம பொறக்கும்போது ஸ்கிரீன்ஷாட் எடுத்தா எப்படியோ அந்த மாதிரி தான். பெர்மனன்ட் பிளேஸ்மென்ட் தான் அதெல்லாம். ஆனா ம். ஒரு விஷயம் இப்ப சப்போஸ் ஒரு குடும்பத்துல 4, 5 பேர் இருப்பாங்க. ஒருத்தருக்கு தான் அந்த சொத்து வாங்குற குடுப்பனை இல்ல அப்படிங்கிற பட்சத்துல, அவங்க வந்து வேற யார் பேர்லயாவது வாங்குறதுக்கு முயற்சி பண்ணலாம். இப்ப சப்போஸ் அவங்க கிட்ட காசு பணம் இருக்கு, ரிசோர்ஸஸ் இருக்கு. பேங்க் லோனும் சாங்ஷன் பண்ணி குடுக்குறேன்னு சொல்றாங்க. எல்லாம் இருக்கு. ஆனா, இவர் பேர்ல வீடு வாங்க முடியல. ஏதோ ஒரு தடை அங்க வந்துட்டே இருக்கு அப்டின்னா, கண்டிப்பா அடுத்த யாராவது வீட்ல இருக்கிற அடுத்த நபருடைய பேர்ல வீடு வாங்குறதுக்கு எதானா அவங்க முயற்சிக்கலாம். ஏன்னா, இவங்க ஜாதகத்துல வந்து அந்த தசாபுக்தி காலமும் அதுக்கு சாதகமா வரணும். இப்போ உங்களுக்கு வந்து அந்த 4ஆம் அதிபதி நல்ல பொசிஷன்லயே இருக்காருன்னே வச்சுப்போம். அவர் நல்லா இருக்காரு. நம்மளுக்கு குடுக்கக்கூடிய ஒரு நிலையில தான் அந்த 4ஆம் அதிபதி இருந்தாலும், அவருடைய தசா புக்தி காலம் நமக்கு தசை வரல அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம பிரைம் டைம்ல நம்மளோட அதாவது வீடு வாங்குறது அப்படிங்கிறது சாதாரணமா ஒரு 25 இல்ல 30 வயசுலேருந்து ஒரு 45 வயசுக்குள்ள வாங்கினா தான் உண்டு. அதுக்கப்புறம் நீங்க வாங்கணும்னு நெனச்சா கூட ரிஸ்க் ஃபேக்டர் நெறைய இருக்கு. ஏன்னா நம்மளுக்கு ஜாப்ல ஒரு செக்யூரிட்டி இருக்காது. அதுக்கப்புறம் நெறைய அந்த 45 வயசுக்கு மேல பார்த்தீங்கன்னா, நெறைய அவங்களுக்கு கமிட்மெண்ட்ஸ் நெறைய வந்துரும். எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ஸ் நெறைய வரும். சோ அதுக்கு அவங்க ஒரு ஒரு சாமானிய மனிதனுக்கு இதெல்லாம் தெரியறதுக்கு வாய்ப்பில்ல. நமக்கு இப்ப சாதகமான நேரமா? இல்லையா? அதுக்கு இவங்க யாரையாவது ஜோதிடர அணுகி இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஒரு பெரிய மேஜர் டெசிஷன் ஒரு லைஃப்ல வந்து ஒரு பெரிய விஷயம் நம்ம பண்ண போறோம் அப்டின்னா, அதுக்கு ஒரு கைடன்ஸ் அவங்க எடுத்துக்கிறது நல்லது. இந்த சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் வந்தது அப்படின்னா, அதற்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யலாம்? ஏன் இந்த சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் வருது அப்படின்றதுக்கு ஒரு தெளிவான விளக்கம் குடுத்திருக்கீங்க. ரொம்ப நன்றி.